எல்லாருக்கும் வணக்கம். டெக்னிக்ஸ்ல இருந்து நான் உங்க பிரபாகரன். மெட்டாவுடைய சோசியல் மீடியாஸ் லைக் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யார் யாரு நீங்க போடுற போஸ்ட் ஆர் ஸ்டோரிஸை பார்க்கணும் அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ண முடியும். ஏன் வாட்ஸ்அப்ல கூட நீங்க போடுற ஸ்டேட்டஸை மத்தவங்க பார்க்கணுமா வேணாமா அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். பட் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மியூட் போட்டு வச்சிருந்தா நான் பொறுப்பு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டேட்டஸ் இல்ல போஸ்ட் எல்லாத்தையுமே யார் யார் பார்க்கணும் பார்க்க வேணாம் அப்படின்ற லிஸ்ட்டை நீங்க தாங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா ட்விட்டர்ல நீங்க போடுற ட்வீட் ஜென்ரலா எல்லாருக்கும் போய் சேரும். அண்ட் எண்ட் யூசர் தான் அதை பார்க்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை நாளா. ஆனா இனிமேட்டு நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேணாம். ஏன்னா உங்களுக்காக புதுசா ட்விட்டர் கொண்டு வந்திருக்காங்க, ட்விட்டர் சர்க்கிள். இந்த ட்விட்டர் சர்க்கிள் அப்படின்னா என்னன்றது ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, இன்ஸ்டாகிராம்ல எப்படி நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் உங்களுடைய ஸ்டோரிஸ் தெரியுற மாதிரி வைக்கிறீங்களோ அதே தான் ட்விட்டர்ல. ஸோ நீங்க போடுற ட்வீட் யார் யாருக்கு தெரியணும் அப்படின்றத ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அதுதான். இந்த ட்விட்டர் சர்க்கிளை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். உங்க போன்ல சைட் மெனுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்விட்டர் சர்க்கிள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லாட்டினா நீங்க சிஸ்டம் லாகின் பண்ணீங்கனாலும் இங்க மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ட்விட்டர் சர்க்கிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த ட்விட்டர் சர்க்கிளை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூசர் ஒரு ட்விட்டர் சர்க்கிள் தான் இப்போதைக்கு கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இப்போதைக்கு ஒரு சர்க்கிளுக்கு 150 மெம்பர்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். அண்ட் ஒரு எண்ட் யூசரா ஒரு சர்க்கிள்குள்ள போகிறதுக்கோ இல்ல ஒரு சர்க்கிள்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கோ ஒரு யூசர்னால எதுவுமே பண்ண முடியாது. அந்த சர்க்கிள் கிரியேட் பண்றவரால மட்டும்தான் அந்த செயலை செய்ய முடியும். அண்ட் ஒரு ட்விட்டர் சர்க்கிள்குள்ள நீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது டைரக்டா தெரியாதுங்க. சப்போஸ் ஒரு ட்விட்டர் சர்க்கிள்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள இருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கான ஆப்ஷன் டைரக்டா இல்ல. பட் இன்டைரக்டான ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த யூசரை நீங்க பிளாக் பண்ணிட்டு திருப்பியும் அன்பிளாக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள்குள்ள இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். அண்ட் அந்த யூசரை நீங்க வழக்கம் போல ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோர்க்குள்ள ட்விட்டர் சர்க்கிள்குள்ள போங்க. சப்போஸ் நீங்க ஆல்ரெடி சர்க்கிள்ல மெம்பர்ஸ் ஆட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த லிஸ்ட் இங்க வரும். அப்படி இல்லாட்டினா ரெக்கமெண்டட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுறாங்க. நீங்க யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ, ஐ மீன் உங்களை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அந்த லிஸ்ட் எல்லாமே இங்க இருக்கும். நீங்க அதுல யார் வேணும் வேணாம் அப்படின்றத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ட்விட்டர் சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க லிஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகே, சர்க்கிள் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப அந்த சர்க்கிளுக்கு மட்டும் எப்படி ட்வீட் போடுறது அப்படின்னு பார்க்கணும்னா, நார்மலா ட்வீட் எப்படி கம்போஸ் பண்ணுவோமோ அது மாதிரி ட்வீட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. போன்லயுமே உங்களுடைய பாட்டம் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி ட்வீட் கம்போஸ் கொடுத்துக்கோங்க. அதுல உங்களுக்கு டாப்ல இந்த மாதிரி எவ்ரிஒன் அப்படின்ட்டு ஒரு ஆரோ மார்க் வச்சிருக்கும். அந்த ஆரோ மார்க்கை அப்படி கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க எவ்ரிஒனுக்கு கீழே ட்விட்டர் சர்க்கிள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கிருந்து நீங்க எடிட் பண்றதுனாலும் எடிட் பண்ணிக்கலாம். மெம்பர்ஸ் லிஸ்ட் மெம்பர்ஸ் அப்படி இல்லாட்டினா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்க ட்வீட் கம்போஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்விட்டர் சர்க்கிள்ல இருக்கிற யூசர்ஸுக்கு மட்டும்தான் அந்த ட்வீட் இனிமேட்டு தெரிய வரும். ட்விட்டர் எடிட் ஆப்ஷனை ட்விட்டர் ப்ளூக்கு இப்ப ரோல் அவுட் பண்ணிருக்காங்க. கூடி சீக்கிரம் எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் இந்த மாதிரி அருமையா ட்விட்டர் சர்க்கிள் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ட்விட்டர் சர்க்கிள் ஃபீச்சர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் அண்ட் ட்விட்டர் சர்க்கிள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சாலும் தாராளமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோவில் உங்களை மிகவும் கூடிய சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.